இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய கிளாஸ் அளவு வந்து இவ்வளோ. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து ஊறணும். ஸோ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். ஸோ இப்போ எனக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் குக்கரில் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இன்னும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ நான் முதல்ல எந்த கிளாஸ் எடுத்துருக்கேனோ அதே கிளாஸை தான் இப்போவும் எடுத்திருக்கேன். ஸோ அதிலே வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வேக விடணும். அதாவது நமக்கு ஒரு விசில் வரைக்கும் வரணும். ஸோ இப்போ நான் விசில் வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். கரெக்டாக நமக்கு ஒரு விசில் வரணும். இப்போ வந்து நான் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்ததால் நமக்கு வந்து உதிரியாகவும் வந்திருக்கு. அதே நேரத்தில் நமக்கு அடி பிடிக்காமலேயும் வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு அடி பிடிக்கலை. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. எனக்கு தண்ணி இல்லை, இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் லைட்டாக வந்து இதை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிளகுத்தூள். ஸோ இப்போ இந்த 5யும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சைட் பை சைடாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லா சுவை கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் நல்லெண்ணெயே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயணும். ஸோ காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது கூடவே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்ட பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கிண்டின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் இதை கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டின பிறகு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோன்னையும் நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எனக்கு லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏதாவது பட்டாணி இந்த மாதிரி சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுட்டேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த ஆரஞ்சில் இருந்தால் கூட நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை கட் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கிண்டின பிறகு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஸோ கொதிச்சின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ உங்களுடைய குழம்பு தேவை அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ வந்து நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணணும் கிண்டுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒன்று சேராமல் வரும். ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணி கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு உதிரியாக நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ வந்து ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி